வெல்கம் டு மிஸ் சமையல் கிச்சன். இன்றைக்கி தக்காளி ஊறுகாய் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. தக்காளி ஊறுகாய்க்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. இப்போது தக்காளி 3/4 கிலோ எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் 5 ஸ்பூன் மிளகாத்தூள், பெரிய ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். புளி ஒரு எலுமிச்சைப்பழ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். பூண்டு பெருசாக உரிச்சு, பெரிய பூண்டு 2 உரித்து வச்சுருக்கேங்க. கருவேப்பிலை கொஞ்சம், தாளிக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள், 5 மிளகாய், காஞ்ச மிளகாய் தாளிக்கங்க. தேவைக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு, கடுகும் வெந்தயமும் அதில் வறுத்து பொடி பண்ணி போடணுங்க. எண்ணெய் தாளிக்கிறதுக்கு எண்ணெய். ஸ்டவ் ஆன் பண்ணுங்க. இப்போ கடாய் காஞ்சிருச்சுங்க. இப்போ கடுகு வெந்தயம் வச்சுருப்பேன், அது வறுத்து எடுத்துக்கிறேன் முதல்ல. இப்போ நல்லா வறுபட்டுருச்சுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, வெந்தயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறம் வந்துடுச்சு. இப்போ இது பவுலில் எடுத்து போட்டுக்கிறேன். தக்காளி முதல்ல கழுவி எடுத்துக்கணுங்க. எடுத்து துணியில் போட்டு தொடச்சி இது மாதிரி தண்ணி இல்லாத அளவுக்கு இருக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாது. இதை கட் பண்ணி மிக்சியில் அரைச்சிடணுங்க. மொத்தம் எல்லா தக்காளியும் கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இந்த பவுலில் தக்காளி எல்லாம் கட் பண்ணி மிக்சியில் போட்டிருக்கேங்க. இதை அரைச்சிட்டு ஒரு செகண்ட் அரைச்சிடும், ஒரு நிமிஷம். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேங்க. கடாய் காயிட்டோம். கடாய் காய்ச்சதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்க தக்காளியை இதில் ஊற்ற வேணுங்க. ஊற்றி கலரணும் கொஞ்ச நேரம். நல்லா ஊற்றி கலரணுங்க. ஒரு 2 நிமிஷம் கலரணும். நம்ம ஊற வச்சு வச்சிருந்த புளியும் போட்டுறோங்க இதுலேயே. இப்போ இந்த உப்பும் போட்டுறேங்க. மஞ்சத்தூளும் போட்டுறேன். 3 போட்டு நல்லா கலக்கணுங்க. நல்லா கலக்கணுங்க கொஞ்ச நேரம். 10 நிமிஷம் நல்லா கலரணுங்க. இதை கலரிட்டே இருக்கணும், நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு. 10லேருந்து 15 நிமிஷம் கலரே ஆச்சுங்க நல்லா. இப்போ மிளகாத்தூள் போடணும். அது போட்டு நல்லா கலரணுங்க. இன்னொரு 5 நிமிஷம் கலரணும் நல்லா. மிளகாத்தூள் போட்டோன்னே நல்லா திக்காயிடுங்க. நல்லா ஒரு 3 மினிட்ஸ் நல்லா கலக்கணும். ஆயிடுச்சுங்க. ஒரு 3 நிமிஷம் கலந்தாச்சு மிளகாத்தூள் போட்டு. இப்போ இறக்கி வச்சிடுறேன். இப்போ தாளிக்கு எடுத்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிக்கணுங்க நல்லா. எண்ணெய் நல்லா காயிட்டுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுருக்க தாளிக்கு அதை போட்டுடலாம். எடுத்து வச்சிருக்க காஞ்ச மிளகாய் அதையும் போட்டுருங்க. உரிச்சு வச்ச பூண்டு அதையும் போட்டுடலாங்க. கருவேப்பிலை எடுத்து அதையும் போட்டுடலாம். பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கணுங்க. பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணுங்க. நல்லா பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நல்லா பொன்னிறமாக வறுந்துச்சு. வறுத்த இந்த தாளிச்சது பொருள் எல்லாத்தையும் அந்த ஊறுகால போட்டுடணுங்க. இப்போ இந்த ஊறுகால இந்த தாளிச்சு வச்சிருக்க இந்த எண்ணெய் இதெல்லாம் போட்டுடணுங்க. போட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடணும். பண்ணிவிட்டு கலரணுங்க. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படும். நம்ம ஃபஸ்ட்டே வறுத்து வச்சுருந்த இந்த கடுகு வெந்தயம் எடுத்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கிறோங்க. இந்த பொடி மிக்சியில் போட்டு அரைப்பட்டாச்சுங்க. இப்போ இந்த பொடியை எடுத்து இந்த ஊறுகாய் மாதிரி பாருங்கள், எண்ணெய் எல்லாம் மேலே வந்துருச்சு பாருங்கள். இந்த பொடியை தெளிச்சுக்கிறோங்க. இந்த பொடியை போட்டு நல்லா ஒரு கலக்கணுங்க. கலரி விடணும். ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான். ஒரு ரெடிங்க. இது சப்பாத்திக்கு, இட்லிக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. கடாயிலேருந்து பவுலுக்கு எடுத்தாச்சுங்க. தக்காளி ஊறுகாய் நீங்கள் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். இட்லி, சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். உப்புமாக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள்.